சமயத்தில் மேல்மருவத்தூரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருவுடைய இளைய மகன் பார்த்தாரு. ஆகா, இந்த பொண்ணை நம்மோட கூட்டு சேர்ந்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு நிறைய வருமானம் வரும், அதை வச்சுக்கிட்டு நாமளும் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம்னு நினச்சாரு. அந்த ஆன்மீக குரு நிறைய பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாரு, நிறைய காலேஜஸ் நடத்துகிறாரு. அங்கே போகிறவங்கலாம் ஒரு புரட்சி சாமியார்னு அவரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆன்மீக குருடைய இளைய மகன் அன்னபூரணியோட கூட்டு வைக்கிறார். அப்போ தான் மேல்மருவத்தூர் ஆன்மீக அறக்கட்டளைன்னு ஒன்று புதுசாக உருவாகுது. அப்போ நல்ல காசு வருது. காசு வந்தோடனே பார்த்துச்சு, ஆகா 50-50 இந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, நேமா வேண்டாம், நம்ம தனியாகவே அரசாங்கத்தை ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அவருக்கும் டேக்கா கொடுத்துட்டு தனியாக சென்னைக்கு வந்துடுச்சு. சென்னையில் ஆகா ஓஹோன்னு ஒரே கலையபுரம். இந்த அம்மாட்ட ஒரு